உளுந்தூர்பேட்டை அருகே சேந்தநாடு கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மலையடிவார கிராமங்களில் இரவு நேரங்களில் இரட்டை கரடிகள் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அணவன் குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் அருகே இரவு நேரத்தில் 2 கரடிகள் உணவுக்காக சுற்றித் திரியும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த கரடிகளை பிடிக்க வனத்துறைக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா வந்த 10 பேர் சென்ற கார் அருமனை அருகே கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் மதில் சுவர் மற்றும் மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த மோதலில் மின்கம்பம் 2 துண்டாக உடைந்து காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. இருப்பினும் காரில் இருந்த குழந்தைகள் உட்பட 10 பேரும் எவ்வித காயமுமின்றி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அடுத்த தேவிகாபுரத்தில் பெருமாள் கோவில் வெள்ளி சடாரியை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சாமி அலங்காரத்திற்காக 100 கிராம் வெள்ளி சடாரியை கருவறை வாசலில் பூசாரி வைத்திருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதனை திருடிச் சென்றார். மாவட்டம் சிறுவாச்சூரில் உள்ள ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் மதுரகாளியம்மன் எழுந்தருள மாவட்ட ஆட்சியர் முருளாளினி உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து விழாவை தொடங்கி வைத்தனர். பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பொன்னியர் பூட்டி உழவு பணிகளை தொடங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாட்டுடன் ஏற்பூட்டி விவசாய பணிகள் தொடங்கப்பட்டன. சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான விளைநிலத்தில் கோவில் மாடுகளை கொண்டு வழிபாடு செய்து விவசாய பணிகள் தொடங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் மாமூல் தர மறுத்த பாத்திரக்கடை உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினரை ஒரு கும்பல் கண்மூடித்தனமாக தாக்கி 68,700 ரூபாய் பணத்தை பறித்து சென்றது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி ஆதாரத்தை கொண்டு விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட சந்திரகாசன் என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய தாவேகா பேரூர் செயலாளர் எடிசன் உள்ளிட்ட தலைமறைவாக உள்ள நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பனகுடியில் பட்டப்பகலில் பெண் விஏஓவிடம் 10 சவரன் தங்க நகையை மர்ம நபர் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுதா என்ற அவர் தனது வீட்டருகில் கடைக்கு பொருட்கள் வாங்கச் சென்ற பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் சுதாவின் கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை அருகே 4 வழிச்சாலை மேம்பால விபத்தில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேம்பால பள்ளத்தில் இருசக்கர வாகனம் கவிழ்ந்த விபத்தில் விவசாயி இளையராஜா உயிரிழந்த நிலையில் அவரது நண்பர் படுகாயமடைந்தார். இந்நிலையில் முறையான பாதுகாப்பு எச்சரிக்கையின்றி தோண்டப்பட்ட பள்ளத்தால் இந்த விபத்து நடந்ததாக குற்றம் சாட்டி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கடியக்காவளை அருகே உள்ள தனியார் சட்டக்கல்லூரியில் 60 மாணவர்களுக்கு பல்கலைக்கழக அங்கீகாரம் கிடைக்காததால் செமஸ்டர் தேர்வு எழுத முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வரும் வாரத்தில் தேர்வுகள் நடக்கவுள்ள சூழலில் எதிர்காலம் கேள்விக்குறியானதால் மாணவர்கள் கலக்கத்தில் உள்ளனர். எங்களோட இதை லைஃப் கன்சிடர் பண்ணி 60 பேர் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். தென் இது எங்களோட இஷ்யூ மட்டும் கிடையாது. அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கிற இன்னும் 7 காலேஜஸ்க்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து நாங்கள் இதை கேட்டுக்கிறோம்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை தன்வந்திரி ஆலயத்தில் நாகாலாந்து ஆளுநர் நந்த் கிஷோர் யாதவ் சாமி தரிசனம் மேற்கொண்டார். முன்னதாக ஆலய நிர்வாகம் தரப்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட குபேரலட்சுமி யாக பூஜையில் கலந்து கொண்டார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 5 சவர நகை பறிக்கப்பட்டது. கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பூமாதேவி இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றார். கள்ளக்காம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே சென்ற பொழுது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் பூமாதேவி கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலிக்குடியை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். தேனி அருகே சித்திரை திருவிழாவில் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத வழிபாடு பலரது கவனத்தையும் ஈர்த்தது. தேனி மாவட்டம் அரவப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத வழிபாடு நடைபெற்றது. மாமன் மச்சான் உறவு மேம்பட வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். துடைப்பத்தை சேறு மற்றும் சாக்கடை நீரில் நனைத்து நடனமாடியபடியே உறவினர்கள் அடித்துக் கொண்டனர். தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த நிலையில் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ராமலட்சுமி தலைமையில் ராமநாதபுரம் அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. முன்னதாக மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி மத்திய அரசை கண்டித்து கையெழுத்து இயக்க ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அருகே உள்ள தோட்டமலை பகுதியில் பழங்குடி மக்களின் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரப்பர் தோட்டம் வழியாக வந்த யானை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைய முயன்றது. அப்போது பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூச்சலிட்டதால் வனத்திற்குள் மீண்டும் திரும்பிச் சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் 10 நாள் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் திருத்தேரில் எழுந்தருளினார். அதற்கு பிறகு தேர் சக்கரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் முத்தாரம்மன் கோயில் கொடை விழா விமர்சையாக நடைபெற்றது. சாமி ஆடிய வண்ணம் பக்தர்கள் தங்களது உடலில் கொதிக்கும் எண்ணெய் மற்றும் கொதிக்கும் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தியது காண்போரை பரவசப்படுத்தியது.